நான் என்ன செய்ய, நம்மால் என்ன முடியும், இது அவங்க விதி என்றெல்லாம் தங்களுக்குள் எண்ணியவாறு இங்கும் அங்குமாக முணுமுணுத்து கொண்டார்கள். ஆனால் மரியா குறைபாடை கண்டு, அங்கே ஏற்பட்ட குறைபாட்டை கண்டு முணுமுணுத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக மெல்ல சென்று இயேசுவிடம் சொல்கின்றார், மகனே, ரசம் தீர்ந்து விட்டதா, ஏதாவது செய்யப்பா. நம்ம பைபிளை பார்க்குற நேரத்தில் எப்படி அங்கே போய் அங்கே ரசம் தீர்ந்து விட்டது, அம்மா அதை ஏன் என்னிடம் சொல்கின்றீர் அப்படியெல்லாம் அங்கே நாடகம் எல்லாம் நடந்துட்டு இருக்காது. ஒரு மகனிடம் எப்படி ஒரு தாய் பேசுவார்கள் என்று நமக்கு தெரியும். எப்பா எல்லாம் ஒரு பதட்டமா இருக்கிறாங்க, ரசம் தீர்ந்துச்சான், ஏதாவது பண்ண. அதுவரை இயேசு அரும் செயல்களை செய்து தன்னுடைய வல்லமையை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தன் மகனுடைய இயலும் தன்மையை இதையும் உணர்ந்திருந்தார் மரியா. நான் பூண்டிக்கு போய் எதையுமே கேட்கலையே, ஆனா அந்த தாயினுடைய வாழ்க்கையில இதை செய்திருக்கிறார்களே. அருமையானவர்களை, ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த தாய்க்கு தெரியும். நம்புறீங்களா? நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்புறீங்களா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னே சொல்லிருங்க. நம்புறீங்களா? நாம கேட்கிறோமோ கேட்கலையோ, இந்த தாய் நம்மை, நம் மன உணர்வை நன்கு